பள்ளிகர்ண சக்தி அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்க. பொதுவாகவே எல்லாரும் வளமோட வாழணும்னு மகாலட்சுமியை வணங்குவாங்க. ஆனால் வெறும் பொருளை மட்டுமே தருபவள் இல்லைங்க மகாலட்சுமி. 16 வகை செல்வத்தையும் தன்னை அண்டினோர்களுக்கு வாரி வாரி தரக்கூடிய அந்த அன்னையை நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிய முறையில் எப்படி வழிபடுறதுன்ற பற்றி தான் இந்த பதிவில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலக வாழ்வு பயனே இல்லைங்க. அதே போல் அருள் இல்லாதவர்களுக்கும் மேல் உலகம் கிட்டுவதில்லை. இதை பற்றி திருவள்ளுவரும் திருக்குறளில் எழுதியிருக்கிறாரு. பொருள்னு இப்போ நம்ம இங்கே சொல்கிறது செல்வ வளத்தை பற்றி. செல்வம் ஒரு மனுஷனோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிடுச்சுன்னா மன அமைதி கிடைச்சிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சாத்தியமா? மனுஷன் எல்லா வகை செல்வங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்தாதான் இன்பமும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெற முடியும். பெரியவங்க ஆசிர்வாதம் செய்யும்போது கூட 16 வகை செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு ஆசிர்வாதம் செய்வாங்க. அது என்னங்க 16 வகை செல்வம்? நோயே இல்லாத உடல், சிறப்பான கல்வி, குறைவே இல்லாத தானியம், மங்களகரமான சுகமான இல்வாழ்க்கை, அழகு, அழியாத புகழ், என்றும் இளமை, நுட்பமான மதி, குழந்தை செல்வம், வலிமையான உடல், நீண்ட ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நன்மக்கள், நல்லூழ் நுகர்ச்சி, அதாவது வாழ்க்கையின் இன்பங்களை நுகரும் விதி, துணிவு, அழியாத செல்வம். இதுதாங்க 16 வகை செல்வம்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே செல்வத்தால் அடைஞ்சிட முடியாதுங்க. ஆனால் இந்த 16 வகை செல்வங்களையும் தன் அண்டினோர்களுக்கு அள்ளி அள்ளி வாரி தருபவள் தான் மகாலட்சுமி. நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தேவையான காலத்தில் குறைவே இல்லாமல் அந்தந்த செல்வங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய இந்த மகாலட்சுமியை வீட்டில் எளிய முறையில் எப்படி வழிபடுறது அதை பற்றி இப்போ பார்ப்போமா? பொதுவாகவே தூய்மையான பொலிவான நறுமணம் வீசக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் புரிவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அன்னையை நம்ம வீட்டில் பூஜை அறையில் மன சுத்தியோட முறையாக வழிபாடு செஞ்சா மகாலட்சுமியோட பேரருள் கிடைக்கும். தினமும் காலையில் வாசப்படியை சுத்தமாக்கி நீர் தெளித்து அழகாக கோலம் போடணுங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய இல்லங்களை காணும் மகாலட்சுமி உள்ள வர விரும்புவாங்க. அதே மாதிரி தினைக்கும் மாலை நேரத்தில் வாசப்படி முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சு கொஞ்சம் உதிரி பூக்களை தூவி மானசீகமாக திருமகளை வரவேற்கணுங்க. துளசி, மாயலை, பொன், வலம்புரி சங்கு, செந்தாமரை, இதில் எல்லாம் மகாலட்சுமி சக்தி நிறைஞ்சி இருக்குங்க. துளசியை வாசப்படி முன்னாடியும் வாசப்படியில் மாயில தோரணமும் கட்டி வைக்கிறதால அந்த குடும்பமே மங்களகரமாக இருக்குங்க. பூஜை அறையில் வலம்புரி சங்கில் ஒரு நெல் மணி அளவாச்சும் தங்கம் வச்சு வழிபாடு செஞ்சா மகாலட்சுமியோட பேரொருள் நிறைந்து கூடுங்க. இந்த வலம்புரி சங்க ஒரு வாழை இலை இல்லைன்னா வெத்தலை மேலே அட்சதை பரப்பி அது மேலே வைக்கணுங்க. துளசி தீர்த்தமும் கொஞ்சம் பக்கத்தில் வைங்க. இப்படி முறையாக வச்சு நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய் விளக்கு ஏற்றி முதல்ல சங்குக்கு கொஞ்சம் தூபமணம் காட்டி பிரார்த்தனை செய்யுங்க. நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு வழிபாடு செய்யணுங்க. விசேஷ நாட்களில் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பலகாரங்களையும் இனிப்புகளையும் வச்சு வழிபடலாம். மானசீகமாக திருமகளை வலம்புரி சங்குல அமர வச்சு அவங்களுடைய போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபடணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முக்கிய மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதாரணி மகாலட்சுமி தேவியே நமோ நமக
இந்த மந்திரத்தை தினைக்கும் 108 முறை சொல்லி தூபம் காட்டி வழிபட அங்க மகாலட்சுமி தேவியே வந்து அமர்ந்து அருட்புரிவாங்க. நம்ம குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் அந்தந்த நேரத்துல பூரணமா நிறைவேற்றி வைப்பாங்க. இதனால குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடையும் மன அமைதியோடையும் வாழலாம்ங்க. இந்த மகாலட்சுமியை வணங்கும் வீடுகள்ல அமங்கலமான பேச்சுகள், ஒளிகள், அசுத்தங்களை தவிர்க்கணுங்க. வீட்டுல கண்ட கண்ட இடத்துல நகத்தை வெட்டி போடுவது, முடிகள் அலைவதோ கூடாதுங்க. இந்த மாதிரி தினைக்கும் வாசல்ல அழகா கோலம் போட்டு துளசிய வழிபட்டு வாசப்படியில விளக்கேத்தி மாயில தோரணம் கட்டி மகாலட்சுமியை வரவேற்று வீட்டை சுத்தமாக வச்சு பூஜை அறையில நாம இந்த பதிவுல சொன்ன மாதிரி வலம்புரி சங்க வழிபட்டு வருவதால அந்த வீட்டுல மகாலட்சுமி தங்கி அவங்களோட ஆசீர்வாதத்தால அந்த குடும்பமே மன அமைதியோடையும் ரொம்ப மகிழ்ச்சியோடையும் நிச்சயமா வாழ்வாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் செய்து ஷேர் செய்யுங்க. உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தொடர்ந்து பெற உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.